இயக்குனர், அவர் டைரக்டர். மலையாளத்தில் எடுத்து தமிழ்லயும் எடுத்திருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் அமேசான் பிரைம்லயும் போச்சு, நல்ல எல்லாரோட பாராட்டுகள் பெற்றிருந்துச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் டைட்டில் இன்னைக்கு தான் ரிவீல் பண்ணாங்க, காமா அப்படின்னு. என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவலான, ரொம்ப த்ரில்லர் டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் இது. ஒரு மாதிரி அவர் ஹாலிவுட் பேட்டர்ன்லாம் அந்த த்ரில்லர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ தமிழில் அதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. இப்போ கொஞ்சம் எப்போ மேபி நெக்ஸ்ட் மந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலோட நார்ம்ஸ் பிரகாரம் நாங்கள் அதை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிச்சம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசு. சரி, நல்ல சத்தமாக பேசு. ஓகே. நான் அவரோட சேர்ந்துட்டு வன்முறைக்கு அப்புறம் பண்ணுற படம். இந்த படத்தோட டைட்டில் வந்து காமா. இது ஆர்யா ஆதி இன்டர்நேஷ்னல் மூவிஸும் ஆல்ரெடி வந்து இன்னும் சாஃப்ட்வேர் சொல்யூஷனோட சேர்ந்து யூஎஸ்ஏலோட சேர்ந்து தான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கு சப்போர்ட்டான அந்த ப்ரொடியூசர், கேரளாவில் ப்ரொடியூசர் ரஹீம் சாரும் கூட இருக்கு அந்த படத்தோட. அப்போது இதில் வந்து முக்கியமான கேரக்டர் 3 பேர் தான் பண்ணுறது. ஆக்சுவலி வந்து இதில் திலகன் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, அது ஆர்கே சுரேஷ் தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அஜய் எல்லாருக்கும் தெரியும், அஜய் வாண்டியார். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணுறது, மைக்கிள்னு ஒரு கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் தமிழ் எல்லாம் ஹீரோயின் ஆயிடுச்சுன்னா சோசிகா. ஆக்சுவலி வந்து இப்போது ஷூட்டிங் வெளியே நடக்கிறது, ஆனால் இப்போ இங்கே வரல. ஆனால் அவரில் வந்து எல்லா இதுவும் இருக்குது ஆல்ரெடி. அவள் இந்த இதில் வந்து ஜனனி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறது. இதில் வந்து கேமரா வந்து இளையராஜா. இது ஒயிட் ரோஸ் தான் அவர் லாஸ்ட் பண்ண படம். இது ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து இதில் கொரியோகிராஃப் பண்ணுறது. இதில் வந்து சுகுமார் அவர் மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் பண்ணுறது. ஆனால் அஸ்வின் வந்து இதோட பாட்டு எல்லாம், அது ஜாக்கி ஜான்சன் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஆல்ரெடி வந்து வண்டி பெரியாறு, குட்டிக்கானம், ஆனால் நம்ம கோனி ஆக்சுவலி வந்து புஷ்பா படத்தோட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் நடந்த ஏரியா, இந்த ஃபாரஸ்ட்டு, அங்கே நிறைய நமக்கு ஷூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் சென்னையில் இதுதான் ஒரு டோட்டல் லொக்கேஷன்ஸு பிளான் பண்ணிச்சிருக்கு. இப்போ இந்த செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து ஷூட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ மேக்ஸிமம் வந்து எல்லா அவருடைய சப்போர்ட்டு, நீங்கள் தான் நல்ல சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். மீடியோட எல்லாருடையும், தமிழ் மக்களுடையும் எல்லா மக்களுடையும் நமக்கு சப்போர்ட்டு வேணும். எல்லாரும் சப்போர்ட்டு. இந்த படம் நல்ல மாதிரி பண்ணுறத ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டு, ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்டு, ஒரு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு ஸ்கிரிப்டு தான். ஆக்சுவலி ஒரு த்ரில்லர், ஒரு மாஸ் மாதிரி தான் இந்த படம் வருது. நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் தியேட்டருக்கு கொண்டு வர்றது மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வந்து படத்தோட டைட்டில் லான்ச்சு, அதுக்கப்புறம் இந்த பூஜா ஃபங்க்ஷன் வச்சுருந்து. அப்போது நம்ம இன்வைட் மாதிரி நம்ம பிஆரோட இன்வைட் இல்லை, சக்தி சரவணோட இன்வைட் இல்லை. இங்கே வந்து எல்லாரும் வந்து இது வந்து ஒரு ரொம்ப மிகவான ஒரு பூஜையாக்கி வந்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரோடும் சப்போர்ட்டை நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய நடிக்கிறது, அப்புக்குட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நவாஸ்னு அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து அனித்து ஒரு கேரக்டர் பண்ணுறது, ரஹீம் ஒரு கேரக்டர் பண்ணுறது. அப்போ நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறது. கேசி பிரதாப் அவர் ஒரு கேரக்டர் பண்ணுறது. ஓகே, அப்போது எல்லாரும் நிறைய பேர் இது சப்போர்ட் இருக்குது. அப்போது எல்லாருடையும் ஒரு இது சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ரொம்ப கரெக்டான பர்சன் அப்படின்னு சூஸ் பண்ணி டைரக்டர் ரொம்ப இது பண்ணி அவரை நடிக்க வச்சிருக்கோம். அவர் சில நீங்கள் சொல்லிட்டீங்களா எல்லாம்? நீ சொல்லுங்க. வணக்கம், என் பேர் அஜய். சார் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தை பற்றி என்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான கதை. அதில் மைக்கிள்ன்ற கேரக்டர் நான் பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம படம் முடிஞ்சிடும், உங்களை சந்திக்கிறோம். நன்றி. காமா அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்து நான் சொல்றேன். ஆக்சுவலி வந்து நீங்க அந்த என்ன தானே கேட்டேன். ஓகே, சரி, ஓகே சார். நீ டிஸ்கிரிப்ஷன் நீ கொடுக்கலாம். ஓகே, சார். ஆனா உண்மையிலே டைட்டில் பேர் வச்சது நான் தான். கண்டிப்பா அவரு பேர் வச்சது. 3 டைட்டில் சொன்னாங்க. அப்போ இந்த கதை கருக்கு வந்து இந்த காமா அப்படிங்கிறது வந்து அது வந்து இச்சையா நினைக்க வேணாம். காமாங்கிறது வந்து இந்த டைட்டிலுக்கும் பொருந்தும், இந்த கதைக்கும் பொருந்தும். அதை தவிர வந்து
இந்த படத்துக்குள்ள வந்து இந்த டைட்டிலுக்கு இதுக்கு வந்து 100% சம்மந்தம் இருக்கு. கேரளால காம களியாட்டம் ஒண்ணு நடந்துருக்கு சார். அதனால தான் டைட்டில் வச்சிருக்கீங்க காமான்ட்டு. வாங்க. இது திடீர்னு கேட்டா அப்படி இது முன்னாடியே டிசைட் பண்ண டைட்டில். இல்ல அதை விட்டுருங்க, டைட்டில விட்டுருங்க. ஏன்னா கேரளால நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். மம்முட்டி சார் கூட பண்ணியிருக்கேன், ஷிகாரி சம்மன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இவர் படம் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு 2 படம் மலையாளத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். இது எல்லா ஸ்டேட்ல உள்ள எல்லா மூவிஸ், என்ன சொல்லுவாங்க, தெலுங்கு இருக்கு, மலையாளம் இருக்கு, கன்னடா இருக்கு, பாலிவுட் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மலையாளத்துல பொறுத்த வரைக்கும் இது என்ன இன்சிடென்ட், 2016ல நடந்த அது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல வந்து பல ஆர்டிஸ்டுகள் வந்து அதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுவும் அது கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இஷ்யூ வச்சு அதுக்கு ஒரு கமிட்டி வச்சு, விஷால் தலைமையில வச்சு ஒரு கமிட்டி வேற வச்சு நாங்க அதை பண்ணோம். நான் அங்க இருந்தப்போ ப்ரொடியூசர் கவுன்சில்ல அதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் வந்து தமிழ்ல அது இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சில இது அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றாங்க, சில விஷயங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க, அவங்களும் ஒத்துழைச்சு பல விஷயங்கள் இருக்கும். திடீர்னு அவங்களே குறை சொல்ற விஷயங்கள் இருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து தவறான விஷயம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஹீரோயின்ஸ்க்கும் சரி, கோ ஆர்டிஸ்டுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, எந்த பெண்ணா இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கேரளால வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஏன்னா மோகன்லால் சார் வரைக்கும் அதை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ ஃபர்தர் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அமைச்சு இனிமே அந்த மாதிரி தவறுகள் எதுவுமே வராத அளவுக்கும், முதல்ல நடந்த தவறுகளுக்கும் அதுக்கு என்ன தண்டனையோ அதுக்கேற்ற விஷயங்கள் நடந்துட்டு 3 வருஷம் நீங்க கமிட்டி சொல்லிருக்காரு. கரெக்டா. இங்க நிறைய பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறாங்க? அந்த கமிட்டி செயல்பட்டதா? இல்ல 100% கமிட்டி செயல்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன்னா சார் கால் ஒரு பிரஸ் மீட் சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் உப்மா கம்பெனிக்கு போய் ஏமாந்துடாதீங்கன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கோடி சின்ன படம் பட்ஜெட்ல பண்ணாதீங்கன்னாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா சின்ன படமே பண்ண வேணாம்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. அந்த அது முன்னாடி என்ன பேசினாருங்கிறதுல இந்த இதை சம்மந்த பொறுத்த வரைக்கும் நானும் ஏதோ சில ஆஃபீஸில் கேள்விப்பட்டிருக்கேன். படம்னு சும்மா பூஜை போடுவாங்க, படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து சில அண்டர்ஸ்டாண்டிங் வேலைகள் நடக்கும், படம் ட்ராப் ஆகும். அது வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனையிலேயே இருக்கலாம், சில பேர் வந்து சில விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் விஷால் சொல்லியிருக்காப்புல. அதோட நீங்க அதை சேர்க்காதீங்க. ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து நல்ல விஷயம் தானே. செருப்பாலடி என்ன சொன்னது நல்ல விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னா, நடிகர் சங்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் புகார் வந்தா நடக்கும். ஒரு ஆர்டிஸ்டோட வெல்ஃபேரை வந்து பாதுகாக்க வேண்டியதுதானே சங்கத்தோடைய கடமை. இது உங்களோட கருத்து? இல்ல கண்டிப்பா அது ப்ரொடியூசர் கவுன்சிலா இருக்கட்டும், நடிகர் சங்கமா இருக்கட்டும், அவங்க அதாவது வந்து பெண் நடிகர்கள் மட்டும் இல்ல, ஆண் நடிகர்களுக்கும் பாதுகாப்பு அவசியம். சில நேரங்கள் வந்து பொய்யான புகார் கொடுத்து அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் பெரிய இமேஜை கிரியேட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க, அன்பார்ச்சுனேட்டா அது இந்த மாதிரி அதுல வந்து சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம், தவறு பண்ணாமே இருக்கலாம்ல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால கமிட்டி தான் அதை முடிவு பண்ணணும். அதே இது வந்து தமிழ்லே வந்து ஆல்ரெடி நீங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு போச்சு. அதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில வந்து அது குறைக்கப்பட்டது. எங்கண்ணே, நான் 4 ஷூட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கு. ஹிந்தி வெப் சீரிஸ் பண்றேன், ஓகேங்களா, மலையாளத்துல 2 படம் பண்றேன். இல்ல நான் முன்னாடியே வந்து அட்டன் பண்றேன். நீங்க தானே லேட்டா வந்திருக்கீங்க. எதுன்னு சரி சரி ஓகே. அவர் வந்து முழுக்க செக்ஸ் பேஸ்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் தான் இல்ல இது வந்து அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி படமும் கிடையாது. இது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது இந்த படத்துல இருக்கும். நீங்க அரசியல் இருக்கீங்களா? நான் இல்லையே, நீங்க இருக்கீங்க. நீங்க அரசியல்ல ஈடுபட்டு இருந்தீங்க, அதை வச்சுதான் மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் வெடிச்சு. அதனால ஐயோ அப்படிலாம் கிடையாது. அதாவது நான் அரசியல்ல ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன். கமல் சார்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார்கிட்ட தான். அப்போ உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணோம் கமல் சார்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள், அவரோட
ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன். பட் என்னன்னா எனக்கு அரசியல் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்றதா இருந்துச்சுன்னா நான் காமனா வந்து சினிமாவில் இல்லாத ஆளா இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். பட் இப்போ உள்ள சூழ்நிலையில எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பி இருக்கேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான். அதுவே எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இவர் கேட்டார், இவர் என்ன ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு. ரொம்ப நாளா வெளியே வரல, ஆனா சினிமா எனக்கு சோறு போட்டுட்டு தான் இருக்கு. நான் படம் நடிச்ச படங்கள் 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது எல்லாமே. நான் அதனால வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத விரும்புறேன். அண்ணனா நான் பார்த்தது இல்லைங்க, ரொம்ப ப்ரீ பிளான்டா கட்சி அமைச்சவர் வந்து விஜய் சார் தான். ஏன்னா பர்சனலாகவும் ஒரு தெரியும் நம்மளுக்கு. பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு 10-12 வருஷமா அதுக்கான ப்ரீ பிளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்டெப் பை ஓவர் நைட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்னைக்கு அவர் வரல. ஒரு 10 இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது கிளியராக தெரியும். ஏன்னா இன்னைக்கு 250 கோடி 300 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ என்னைய மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ அரசியல் இதெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகும், பண்ண முடியாது. ஐயோ சினிமா போயிடுச்சு, அவங்க கூப்பிடல, அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பிச்சு அந்த பேலன்ஸ் பண்ணாரோ, விஜய் சார் அதுக்கு மேல ஒரு படி ஜாஸ்தியா தான் இருக்கு. பிராங்க் எல்லாத்துமே தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பூதா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அதுக்குன்னு பயாலஜிக்கல் இது இருக்கு. அவர் சொன்ன விஷயங்களே அந்த போர் யானை அந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்குமே இது வந்து காமன், எல்லாமே காமன் தானே இந்திய பிரஜை. கட்சியில இணையற மாதிரியே பேசுறீங்க சார். ஏன்னா நான் வந்து நான் முதல்ல அவரோட சினிமால நான் நடிக்கிறேன், ரொம்ப ஆசை எனக்கு. ஒரு டைம் வந்து பைரவான்னு நினைக்கிறேன், அதுல நான் பண்ண வேண்டிய படம். இவன் டேனியல் பாலாஜி பதிலாக வந்து நான் பண்ண வேண்டியது, அது பண்ண முடியலங்கிறதே எனக்கு ரொம்ப வருத்தம். நேரம் அந்த ஷூட்டிங் போய் அண்ணன்ட்டே பேசினேன். அது குறித்து அவரோட நான் ஃபர்ஸ்ட் சினிமால பயணிக்கிறேன், அதுக்கப்புறம் அரசியலை பத்தி யோசிப்பேன். எனக்கு இப்போதைக்கு அரசியல்ல எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. நான் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். தினேஷ் போன் பண்ணாரு, பூஜை நான் சொன்னேன் ஆரம்பிச்சாச்சு, உங்க நாம்ஸ் ஏற்ற மாதிரி நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிப்போம்னு சொல்லி. விஷால் சார் சொன்னாரு என்னன்னா அதை வந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு அந்த ஆதங்கத்தினால வந்து இது மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து எல்லாமே பேசி விட்டாக்குறாங்க, இது தேவையா கிடையாது சொல்லிட்டு காலையில தான் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு கருத்து? அவர் நடிகர் சங்கத்துலன்னு சொல்லியிருப்பாரு, நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்திருக்கேன். ஸோ சில விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் இவங்களும் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ. நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஈசி மெம்பராக இருந்திருக்கேன், துணைத் தலைவராக இருந்திருக்கேன். பர்சனலாக எனக்கு தெரியும் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சில விஷயங்கள் ஒத்து போகாமல் இருந்திருக்கும், கியூப் பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு இருக்குது, ஆர்டிஸ்ட் விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பல ஆசையும் ரெட் கார்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஒத்துழைக்காத போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இதுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர்றாங்க. அதாவது வரிசையா படமா எடுத்து, இப்போ நீங்க சொன்னீங்களே சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, ஓகேங்களா? இன்னைக்கு சின்ன படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு 150 கோடி பிஸ்னஸ் ஆயிருக்கு, சின்ன படங்களும் ஜெயிச்சிருக்கு, ஒரு நல்ல வசூல் ரீதியை கொண்டு வந்திருக்கு. ஸோ இதை வந்து சின்ன படமோ வேற்றுமை இல்லாம எல்லா படமும் எல்லாரும் எடுக்கணும்.